தேசிய கொடி பிரச்சினை தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருவதால் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே உடனான அனைத்து உறவுகளையும் டிஏபி கட்சி துண்டிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில இளைஞர் பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. மலேசியர்கள் மத்தியில் பிளவை விதைத்து கொடி பிரச்சனையை அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அக்மால் மீது மத்திய டிஏபி தலைமையும் இளைஞர் பிரிவும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நெகிரி செம்பிலான் டிஏபி இளைஞர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அக்மால் போன்ற பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் உடனான அனைத்து அரசியல் உறவுகளையும் துண்டித்து தெளிவான நிலைப்பாட்டை எடுக்குமாறு தேசிய டிஏபி மற்றும் டிஏபி இளைஞர் தலைமையை தாங்கள் வலியுறுத்துவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அக்மால் அந்த அச்சுறுத்தலை கேலி செய்திருப்பதோடு தம்முடனான உறவுகளை துண்டிப்பது என்பது ஒற்றுமை அரசாங்கத்தின் முக்கிய பங்காளியான அம்னோ உடனான டிஏபியின் உறவை தற்செயலாக முடிவுக்கு கொண்டு வருவது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வியாழக்கிழமை பினாங்கின் கப்பலா பத்தாஸில் டாக்டர் அக்மால் சலே ஏற்பாடு செய்த கூட்டம் தொடர்பாக போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவருமான அக்மால் இன்று அதிகாலை 1:25 மணிக்கு கோலாலம்பூரில் உள்ள டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் தனது வாக்குமூலத்தை அளித்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. அவர் தேச துரோக சட்டம் 1948 பிரிவு 4(1), தண்டனை சட்டத்தின் பிரிவு 506 மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் 1998 பிரிவு 233 ஆகியவற்றின் கீழ் விசாரணையை எதிர்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற உறுப்பு கட்சிகளின் உறுப்பினர்களை ஏற்கக்கூடாது என்ற கொள்கையை ஒற்றுமை அரசாங்க கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று அம்னோ தலைவர் டர்ஸ்ரி டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி நினைவூட்டியுள்ளார். வரிசான் நேஷனல் தலைவருமான ஜாகிர் இது தொடர்பாக ஒரு எதிர்ப்பு குறிப்பு தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். எதிர்ப்பு குறிப்பு அம்னோ உச்சமன்றத்தின் முடிவு என்று அவர் தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் மற்ற உறுப்பு கட்சிகளின் உறுப்பினர்களை ஏற்கக்கூடாது என்று தாங்கள் நீண்ட காலமாக கூறி வருவதாக அவர் கூறினார். இது மதிக்கப்பட வேண்டும் என்றும் இது கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியாலும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் வலியுறுத்தினார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவுடன் கட்சி உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று டிஏபி கட்சி அழைப்பு விடுத்ததை அடுத்து டிஏபி இளைஞர் பிரிவுக்கு ஆலோசனை கூறுமாறு அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் டிஏபி தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளார். அக்மால் ஏற்கனவே போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளார் என்றும் சட்டம் அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். டிஏபி தங்கள் இளைஞர் பிரிவு தலைவர்களை அவசரமாக செயல்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தும் என தாம் நம்புவதாகவும் இது தேசிய நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பினாங்கில் ஒரு கடைக்கு வெளியே நடைபெற்ற அக்மாலின் கூட்டத்தை முகமது ஹசான் நியாயப்படுத்தினார். இது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அமைதியை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடுவது மிகவும் உணர்திறன் வாய்ந்த விஷயம். அது தேசிய நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் பிரச்சினைக்கு உரியது என்ற பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் கூற்று பிளவுபடுத்தும் கதகளை தூண்டும் மலிவான முடிவு என்று சித்தியவங்சா எம்பியும் முன்னாள் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சருமான நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து எதிர்க்கட்சியின் மூத்த தலைவரிடமிருந்து வந்ததாக அவர் குறிப்பிட்டார். டிஏபி மற்றும் பிற பக்கத்தான் உறுப்பு கட்சிகள் இன்னும் இன பிரச்சனைகளை வலியுறுத்துகின்றன என்ற ஹரியவாங்கின் கூற்றை அவர் நிராகரித்தார். பாஸ் இன்னும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த முடியவில்லை. ஏனெனில் கோலாலம்பூரில் உள்ள பல மலாய்க்காரர்கள் பாஸ் கட்சியை நிராகரிப்பதால் என்று அவர் கூறினார். செலுத்தப்படாத அல்லது காலாவதியான சாலை வரி அல்லது காப்பீட்டை கொண்ட பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்களுக்கு சொந்தமான சுமார் 270 சொகுசு வாகனங்களை சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே பறிமுதல் செய்துள்ளது. ஜூலை மாதம் 2 வார நாடு தழுவிய நடவடிக்கையை தொடர்ந்து இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் ரோல்ஸ் ராய்ஸும் இதில் அடங்கும் என்றும் இதற்கு சாலை வரி மட்டுமே ஆண்டுக்கு 29,000 ரிங்கிட் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்களுக்கு கூட்டு அறிவிப்புகள் வழங்கப்படும் என்றும் வாகனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் தேவையான சாலை வரி செலுத்துவதோடு காப்பீட்டையும் வாங்க வேண்டியிருக்கும் என்றும் ஜேபிஜே இயக்குனர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார்.
நேற்று நடந்ததாக நம்பப்படும் ஒரு குழுவினர் சம்பந்தப்பட்ட கலவரம் தொடர்பான வைரல் வீடியோ தொடர்பாக போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டர்வர்த் காவல் நிலையத்தில் ஒருவர் அளித்த புகாரை தொடர்ந்து இது நடந்ததாக சப்ராங் பிராய் உத்தாரா காவல்துறை தலைவர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். புகார்தாரர் சாலை விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு உதவ முயன்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு உதவ அந்த நபர் முயன்ற போது அந்நபர் திடீரென எழுந்து அவரை குத்தியுள்ளார். அதற்கு முன்பு சில வழிப்போக்கர்கள் சண்டையில் ஈடுபட்டதாகவும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கலவரத்திற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 147 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கில்லான் தாமான் செந்தோசாவில் உள்ள ஒரு கடை வீட்டில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கிய முதியவர் உட்பட 4 பேர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். 3 மாடி கட்டிடத்தின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக படிக்கட்டுகளில் அடர்ந்த புகை சூழ்ந்ததால் 17 முதல் 81 வயதுடைய அந்த 4வரும் சிக்கிக் கொண்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு துறையின் உதவி நடவடிக்கை இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காலை 6:16 மணிக்கு தீ வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஸ்லாங்கூரில் நடைபெறவிருக்கும் சுக்மாவின் சின்னமாக வெள்ளை கழுகு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு சுக்மா போட்டியை ஸ்லாங்கூர் ஏற்று நடத்திய போதும் ஸ்லாங்கூரின் சின்னமாக வெள்ளை கழுகு இருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு ராஜா மூடா மூசா மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் சுக்மா வெளியீட்டு விழாவின் போது மந்திரி பசார் டதஸ்ரீ அமருதீன் ஷாரி இந்த கழுகு சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். ஸ்லாங்கூர் மீண்டும் இப்போட்டியை நடத்துவதை கொண்டாடும் வகையில் ஜோதி வடிவிலான ரோமானிய எண் அதிகாரப்பூர்வ சுக்மா ஸ்லாங்கூர் 2026 சின்னமாக வெளியிடப்பட்டது. நமது தாரம் நமது செயல் என்ற கருப்பொருளையும் ஸ்லாங்கூர் இந்நிகழ்வில் அறிமுகப்படுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.